அடி வெளுத்து விடுவாமா. வெளுக்குறவனா என்ன துணி வெளுக்குறவனா? ஏகாலி விடா. ஏய் உன்ன பிச்சு விடுவாமா. ஏன் என்ன பாட்டு பாடுற? என்னது என்ன பாட்டு பாடுற நீ? ஏன் பாடுனதுல என்ன? ஒருத்திக்கு 2 காலு. இல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. என்ன பாட்டு பாடுற? பைத்தியக்காரனா பாட்டுக்கு விளக்கம் சொல்ல பாடுற பிள்ளுத்து விடுவான். நான் கரெக்டா தான் பாடுறேன். என்ன பாட்டு? ஒருத்திக்கு 2 காலுன்னா கோழிக்கு எத்தனை காலு? கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 காலு. 4 கால்னா? ஒருத்திக்கு 4 காலுன்னா ஆட்டுக்கு எத்தனை காலு? ஆட்டுக்கு 4 கால்னா? அதான் ஒருத்திக்கு 4 காலு. சுத்தமா காலே இல்ல. நீ கால் இல்லாம என்ன இருக்குது? ஒருத்தி சுத்தமா காலே இல்லன்னா ஆமா பாம்பு வேகமா போகுது இல்ல? ஆமா ஊர்ந்து ஊர்ந்து போகுது. அது கால்லயே ஓடுது இல்லண்ணா காலே இல்லண்ணா. அது கால் இருக்குதா? இல்லண்ணா. அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. சூப்பர். இதுதான் பாடினியா? இதுல பாடிக்கிட்டு நீ. ஒருத்திக்கு 2 முளை, ஒருத்தி 4 முளை. பைத்தியம் சுத்தமா இல்ல நீ. அதாவது ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. அது தான் குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? ஆமா. அந்த ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு இருக்குது. அதான் ஒருத்திக்கு 2 முளை. 4னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? ஆமா. கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும் இல்ல? பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 4 இருக்குதுண்ணா. அதான் ஒருத்திக்கு 4 முளை. சுத்தமா இல்ல நீ. அதே என்னது? பைத்தியக்கார சுத்தமா இல்லன்னா கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது இல்ல? ஆமா. அது குஞ்சுகளுக்கு எதிரா பால் கொடுக்குது இல்லண்ணா. அதுக்கு இருக்குதா? இல்ல இல்ல இல்ல. அதான் ஒருத்தி சுத்தமா முளையே இல்ல. இதுல மாட்டிக்கிட்டு நீ. இதுல எல்லாம் தப்பிச்சுக்கிட்ட. ஓட்டையில வந்து மாட்டிக்கிட்ட. என்ன? ஒருத்திக்கு சின்ன ஓட்டை, ஒருத்திக்கு பெரிய ஓட்டை, ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டை இல்ல நீ. பொம்பளைங்க எல்லாம் உட்கார்ந்து கூத்து பாத்துட்டு இருக்காங்க. என்னடா ஓட்டை கட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரா ஒருத்தி சின்ன ஓட்டனா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா. ஊசி ஊசி அது சீலை தைக்கணும்னா ஊசியில் நூல் கோர்த்து தானே தைக்க முடியும். ஆமா. அதன ஊசியில ஓட்டதான் நூல் கோர்க்க முடியும். ஆமா. அதுல ஓட்டை எப்படி இருக்குது? சின்னதா இருக்குதுண்ணா. அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. பெரிய ஓட்டுன்னா
ஒருத்திக்கு பெரிய ஓட்டனா சாகு தைக்கிறப்பல கோன் ஊசி அது ஊசிதான். ஆமா, அந்த ஊசியில ஓட்டை அதுல கொஞ்சம் பெருசா இருக்குது. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. சுத்தமா இல்ல நீ அது ஒரு சுத்தமா ஓட்டை இல்லனா ஒயர் கனெக்ஷன் பண்றோம்ல குண்டு ஊசி அது ஊசி தானே. ஆமா, அந்த ஊசியில ஓட்டை இருக்குதா? இல்லண்ணா அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. வில்லேஜ் விஞ்ஞானி நீ. வயிற்றுக்கு என்ன திங்கிற? பண்ணி பீயா பண்ணு டீ நாய் பீ நல்லா இருக்கும். பண்ணு டீ எப்படி புள்ள வந்தது? எப்படி ஒரு ஜாக்கெட் சூப்பர் ஜாக்கெட். அதான் வர சொல்லி விடுப்பா. வர சொல்லி விடுறத வர சொல்லி விடு. வர சொல்லி விடுறேன். உள்ள செட் ஆகுமா? பாக்கலாம். ஒரு ஜாக்கெட் ஆகும்னு நினைக்கிறேன். சாமிக்கு வேண்டுதல் வை. பாலமுருகன் எப்படி வேண்டுதல் வைக்கணும்? கடவுளே ஆண்டவா முருகா, இது மட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே சொல்றேன், இது எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில உன் உண்டியில எவ்வளவு காசு இருந்தாலும் எடுத்து போயிடுறேன். உண்டியில இருக்கிற காசு எடுத்துட்டு போறியா? அப்படி வேண்டுதல் கூடாது. ஆமா ஐயா பாலமுருகா, ஐயா சாமி முருகையா, இப்ப வந்துட்டு போன புள்ள மட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா விடிய வரைக்கும் கூத்தாடிட்டு விடிச்சு சம்பளத்தை வாங்கி இந்த பையன் ஜோப்புல வச்சுட்டு, ஏன்னா நீ எங்கேயும் தொலைச்சிருவ. இந்த பையன் ஜோப்புல வச்சுட்டு ஆடிட்டு விடிச்சு சம்பளத்தை வாங்கி இந்த பையன் ஜோப்புல வச்சுட்டு தலையோட தண்ணி ஊத்திட்டு அவகாசம் பிடிங்க, நான் கோட்டை கடைக்கு போயிடுறேன். அது இல்லப்பா, தலையோட தண்ணி ஊத்திட்டு திருநீர் எடுத்து பட்டம் போட்டுக்கிட்டு உன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற வேல் எடுத்து எண்ணெய குத்திட்டு செத்து போயிடுற ஆண்டவா. அப்ப எண்ணெய குத்திக்கிட்டான் அப்படின்னு வேண்டுதல் வை, புள்ள செட் ஆயிரும். அப்படியேப்பட்ட அந்த கூதி பொருளும் வேணாம். நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நாள் பூச்சி பாரு, பூச்சி கடிக்க தெரியல. பூச்சி இல்லையா? முருகனை பத்தி எப்படி பாடி சொல்றேன். ஆமா, என்ன தொடலாமா நீங்க? இல்ல பூச்சி தட்டி விட்டோமா? பூச்சி கடிச்ச மாதிரி தட்டி விட்டுட்டேன். அறிவு கட்ட புண்ட வாயா, உனக்கு அறிவு இருக்குதா? ஏன்னா வாய் அப்படியே இருக்குது. அதே மாதிரி பொம்பளை தொடர்றதே தப்பு, கைண்டி தொடலாமா நீங்க? பூச்சி அது பூச்சி இல்ல பாடுறா. பூச்சி தட்டினியா? பூச்சின்னு தட்டிட்டுமா? பூச்சி கிடைக்குது அப்படின்னு கை எடுத்து சொல்லாமல? இப்படி கை நின்று பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்னன்னா பொம்பளை புள்ளி கை அங்க காட்டுறான்னு, அதனால தட்டி விட்டுட்டா பிரச்சனை இல்ல. அப்படியா? 100 साल पहले मुझे तुमसे प्यार था, कली मेरे हार था, आगे बढ़ो और कली बढ़ेगा. 100 साल पहले मुझे तुमसे प्यार था,
तेरे हारता आगे बढ़ो गली बढ़ेगा मुझे आते जाते हैं मेरी जान में गिर जाते मुझे आते जाते हैं मेरी जान में गिर जाते दोहे तलवा ये मस्त है गिर जाते 2 साल पहले मुझे तुमसे प्यार था गली तेरे हारता आगे बढ़ो गली बढ़ेगा பாட்டு இனிமையா இருக்குது தொடர்ந்து கை உள்ள விடுறீங்க இது வாட்டரி கார்டுமா அப்படியா எனக்கு புரியலையே ஹிந்தி பாட்டு இந்தியா ஹிந்தி எனக்கு புரியாதுண்ணா ஹிந்தி தெரியாதா ஆஹா அதனால எனக்கு புரியுற மாதிரி இதே பாட்டை தமிழ்ல பாட முடியுமா தமிழ்ல வேணுமா மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது இங்கே யார் வந்தது தமிழ் காவிரி நீராடி இருவிழி காதல் மலர் சூடி தமிழ் காவிரி நீராடி இருவிழி காதல் மலர் சூடி பொன்ன பூச்சர போலாடி உடல் அழக பொன்னுடல் விளையாடு சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது கலை சென்றல் வீசுது யார் வந்தது இங்கே யார் வந்தது ஏன் தொடர்ந்து ஓட்டையை பார்த்து கை உள்ள விடுறீங்க அது ரிக்கார்டு பழைய ரிக்கார்டு அதனால அந்த முள்ளு ஓட்டையில இறங்கிது ஓ ஓட்டையை பார்த்து முள்ளு இறங்குமா அப்படி சுத்திட்டு பாடுது இல்ல ஆமா அதுதான் அட முள்ளா ஆமா அப்படி முள்ளுக்கு பேர் என்ன செகப்பிங்க கருப்பிங்க செகப்பிங்க கருப்பிங்க இங்கெல்லாம் வாங்கி ஊத்துறது இல்ல அப்புறம் கையில வச்சவே வந்துரும் கையில குடிச்சா வந்துரும் இங்க எல்லாம் கடையில வாங்கி ஊத்துறது இல்லையா கையில பிடிச்ச ஆட்டா வந்துருமா குடிச்ச ஆட்டா வந்துரும் அண்ணா அந்த பேனாம ஆசையா இருக்குது எனக்கு கொடுங்கண்ணா நாளைக்கு பரிச்சு எழுத போடா நெப்பு கட்டுறது மொன்ன பேனாயா வீட்டுக்காரி எழுதுறது மொன்ன பேனா தலை பேனாவெல்லாம் போகுது அந்த தலை முள்ளு மட்டும் காட்ட தலைவல ஏது முள்ளு அது மொன்ன பேனா வாச்சு மொல்லக்காரர் தலைவர் முள்ளுல மொன்ன பேனாவாமா அது அதெல்லாம் காட்டப்பட அப்படியா இருந்தாலும் சரி யாருன்னு சொல்லட்டுமா யாரு சொல்லு
இருந்தாலும் சரி. ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? ஆகாது. அப்படி நிலவு போன்ற அழகுமிடத்தை என்னுடைய பெயரோ ஆ. இடும்பி. ஓ, உடும்பா. உன் பேரு உடும்பா? உடும்பா. இடும்பி. கமலக்கண்ணி ஓஹோ, சரி சரி சரி. என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ மும்மொள கண்ணி. அப்படின்னா தெரியாதா? ஆஹா. பத்தாக்காரன் பாரு, ஏப்பா யோசனை பண்றான். அதெல்லாம் மும்மொள எங்கடா கண்ணி. இருக்கும்? ஓய், ஒரு எங்க இருக்கு அந்த அம்மாக்கு ரெண்டே பார்க்க முடியாது. அதானே. 3 எங்க இருக்கு? இடப்பக்க ஒண்ணு, வலப்பக்கம் ஒண்ணு, இன்னொன்னு எங்க இருக்கு கேக்குறீங்களா? ஆமா. கமலக்கண்ணி எல்லாரும் அழகா கூப்பிடுவாங்க. ஆஹா. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் மும்மொள கண்ணி நானு. அப்படியா? இந்த மார்பாகப்பட்டது 3 இருக்கும். உங்களுக்கா? ஓஹோ, 2 தான் என் கண்ணுக்கு தெரியுது. இன்னொன்னு கீழே பின்னாடி குழாயில் இது பண்ணு. பாரு 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 எங்க இருக்குதான்னு பாரு. ஆனா அடியில் இருக்குதான்னு பாருண்ணா. தெரியலையே. இடும்பாசுரனுக்கு தங்கையாக வந்தபடியால் என்னுடைய பெயரோ இடும்பி. சரி. உன் அண்ணன் பேரு என்ன? இடும்பன். இடும்பன். இடும்பாசுரன். இடும்பாசுரனா? ஆமா. சரி. அவருக்கு தங்கையாக வந்தபடியால் என்னுடைய பெயரோ இடும்பி. ஆஹா. அப்படி இருந்தாலும் இதோ 3 முகங்கள் காணப்படியால் என்னுடைய பெயரோ மும்மொள கண்ணி. கமலக்கண்ணி. ஆமா. சரி. அம்மா, ஒரு ஆணு பெண்ணும் சேராத பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆணாகப்பட்டவள் சாதாரணமா காட்சியளிப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் தெரியாம இருக்கும். தெரியாம இருக்கும். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஆசை அதிகமாகி ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக சேரும் பொழுது ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் அது இருப்பதாக விரிவாடுகிறோம். அப்படியா? ஓஹோ. அதனாலே இப்படிப்பட்ட சாதாரண பெண்ணாகப்பட்டவள் 2 மார்போடு காய்ச்சலிக்கிறேன். இதோ எப்படி வரம் கொடுத்தது? எப்படி? சிவனாகப்பட்டவர் நான் பிறக்கும் பொழுது 3 மார்போடு நான் பிறந்தேன். சரி. அப்பொழுது சிவனுக்கு ஒரு தவம் செய்தேன். சிவனாகப்பட்டவர் அம்மா இந்த 3 மார்பு இந்த 3 முளையம் எப்பொழுது பார்த்தாலும் பார்க்கணும் கண்ணுக்கு தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். ஓஹோ, மத்தவங்களுக்கு சரியா தெரியும். ஆமா. நீ ஆசைப்பட்ட நீ நினைக்கக்கூடிய உன்னை கட்டிக்கு போறவன் உன்னை கண்ணால பார்த்தா போதும். இந்த 3 மார்புல ஒரு மார்பு தானா மறைஞ்சிரும். அப்படி என்று சிவனாகப்பட்டவர் அன்று வரம் கொடுத்தார். சரி. அன்னைக்கு வருவான். நான் யாரு மேல ஆசைப்பட்டதே கிடையாது. ஓஹோ. ஆசைப்பட்டாதானே அவங்க ஏன் மேல ஆசைப்படுவாங்க. ஆசைப்படும் பொழுது டக்குன்னு மறையும். ஆமா. யாரு மேல ஆசை இல்ல. யாரு மேலயும் ஆசை இல்ல. இது வரைக்கும் உன் மேல யாரும் ஆசைப்பட்டது கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டத்துல நான் யாரு மேல ஆசைப்படுவேன். என் மேல ஆசைப்படுவாங்களா? இந்த 3 இருக்கும்போது ஆசைப்படுவாங்களா? 3 இருக்கும்போது கை இருக்கிறது 2 கை. 2 கை. 3 வச்சுக்கிட்ட இன்னொன்னு சும்மா தானே கிடக்கும். வாய் சும்மா தான் இருக்குது. வாய் இதுல வாய் சும்மா தான் இருக்குது. வாய் வச்சு சாப்பிட சொல்றியா? கொள்ளக்கார 2 கை 2 பிடிச்சிக்கிற வாய் சும்மா தான் இருக்குது. அப்படி சாப்பிடறதா கொள்ளக்காரதா? நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது சிவனாகப்பட்டவர் அன்று கொடுத்த வரம் அந்த வரமாகப்படுது இதுவரைக்கும் படிக்கவே கிடையாது. ஓ, இன்னும் அது மறையில. ஆமா. யாரும் உங்க மேல விருப்பப்படல. ஆமா. உங்க அண்ணனை பார்த்தா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனாலே இப்படிப்பட்ட மும்மொளி கண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு?
பருப்புக்கு இருக்குண்ணா. பருப்புக்கு இருக்குண்ணா. பற்பரிகன். பற்பரிகன். சரி. தந்தையாரோ பற்பரிகன். தாயாரோ பரிமளா தேவி. பரிமளா தேவி. பற்பரிகனுக்கும் பரிமளா தேவிக்கும் முதலாக இடும்பாசூரம் பிறந்தாரு. யாரு ஒண்ணு? ஆமா. சரி. இரண்டாவதாக இந்த இடும்பு எனும் மும்மல கன்னியாக நான் பிறந்தேன். ஆமா. சரி. அப்படி பிறந்திருந்தாலும் இந்த உலகத்திலே சிறு சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் கண்ணாடியும் எப்படி காத்து வருகிறதோ அது போல என் அண்ணாகப்பட்டவன் எனக்கு தாய் தந்தை இல்லையாலும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நாளொரு மேடையாக பொழுதொரு வண்ணமாக என்ன நாள்தோறும் காத்துட்டு வர்றாங்க. யாரு ஒண்ணு? இடும்பாசூரன். ஆமா. நிழல் போல என் கூடயே வருவாங்க. அப்படியா? ஆமா. சரி. மத்தவங்களை பார்த்தா படமெடுத்த கூடிய பாம்பாக காய்ச்சலிப்பான். உனக்கு மட்டும் உன்ன கண்டா மட்டும் பொட்டி பாம்பா அடங்கி போயிருவார். அடங்கி போயிருவார். ஆமா. சரி. அவர் நேர்ல பாத்திருக்கீல்ல? யாரு? எப்படி? ஆமா, சொல்லிக்க முடியாது. ஆமா. அடே அப்பா, யாரும் நெருங்க முடியாது. நெருப்பு. அப்படியா? நெருங்க முடியுமா? எப்படி நெருங்க முடியும்? இப்ப குளிர் காயறாங்கல்ல. நாங்க ஒரு நெருங்கிட்டு வராங்க. ஏமோ, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? உன்னதான் பார்க்க வந்தேன். அப்படியா? நிஜமேலமா? ஆமா. என்ன விஷயம்? அண்ணார் அழைத்து வர சொன்னார். அப்படியா? போகலாமா? உன்னை கூட்டி வர சொன்னாரு. வா வா வா. ஓ அண்ணா. பன்னீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி வட்டாடையால் நிர்துடைத்து பாதாரபதிகளுக்கு ஆதாரமாக மல்லிகை, முல்லை, மருவு, மறிக்குழுந்து, ரோஜா என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து தங்கள் தங்கையாகிய மும்மலை கண்ணி தங்கள் பாதங்களுக்கு வணக்கம். என் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கு உரிய என் ஒரே ஒரு தங்கையாகிய கமல கண்ணியே, சரி, அன்னாருடைய பாதத்தை பணிந்ததாலே நீ எந்த ஒரு குறைவில்லாமலும் 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வாக வாழ்ந்திருப்பாய். உனக்கு என்ன வேலை? ஆமா, இதோ தினந்தோறும் என் பாதத்தை பணிவது, இந்த இடும்பாவனத்தை சுற்றி வருவது, இப்படியாப்பட்ட துள்ளி மான்கள் விளையாடுவதும், குயில்கள் கூடுவதும், ஒன்றுகள் இருந்தாலும் பாடுவதை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் அண்ணனோ சொன்ன வேலையை அப்படியே செய்து முடிப்பாய். உண்மைதான். அதனாலே இன்றைய தினத்தில் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கிறது. எப்படி? இதோ நமக்கு இன்று இந்த இடும்பாவனம் சொந்தமான வனத்திலே ஏதோ தெரியவில்லை, இன்று தினத்திலே நரவாடை அடிக்கிறது. நமக்கு சொந்தமான இடும்பாவனத்திலே மனித வாடை
மாமிசவாடை நரவாறு அடிக்கிறது. மனுஷனாகப்பட்டவர் யாரோ மனித பிறப்பிலே பிறந்தவர்கள் நர மனிதர்களாகப்பட்டவர்கள் நம்முடைய இடுமாவளத்துக்கு நம்முடைய அனுமதி இல்லாதபடிக்கு நம்முடைய எல்லையிலே புகுந்து விட்டார்கள். சரி, அப்படியாப்பட்டவர் வேறு யாராலும் புகுந்திருந்தால் உனக்கு என்ன வேலை? சீக்கிரமாக சென்று நீ அவரிடத்தில் சென்று உன்னுடைய மாய அவதாரத்திலே சரி இதோ ஒரு அழகிய பெண்ணாக அவதாரம் கொண்டு இதோ அவரிடத்திலே நல்ல நலமாக பேசி சரி பழகி எப்படியாவது என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டா அவரை அப்படியே வாயிலே போட்டு லபக்கென்று விழுங்கி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமா, நமது இடுமவளத்திலே யாராக இருந்தாலும் தந்திரமான முறையிலே பேசி அழைத்து வந்து உங்கள் பசிக்கு இரையாக்கிறேன். நாளை போய்விட்டு